ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரமாக வருகிறார். நம் தேவனை சந்திக்க என்றென்றும் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் வாசித்திருக்கிற பகுதி சங்கீதம் 121, 5, 6, 7, 8 ஆகிய 4 வசனங்கள் குறித்து இன்னைக்கு நாங்கள் தியானம் பண்ண போறோம். சங்கீதம் 121, 5, 6, 7, 8. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கை உன் வரத்தை இது முதல் கொண்டு இன்றைக்கும் காப்பார். அல்லையா? இந்த 4 வசனங்களும் பாருங்க, அப்படியே திருப்பி அந்த வார்த்தைகளை படிச்சு பாருங்க. கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் என்னை காக்கிறார் என்று சொல்லி படிக்கலாம். அல்லையா? கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். அவர் என் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. இந்த 4 வசனமே நம்ம லைஃப்ல முக்கியமானது. அல்லேலூயா. கர்த்தர் என்னை காப்பாருங்கிற வசனம் எல்லாத்தையும் அடங்கிடுச்சு. ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் கர்த்தர் நம்மை காக்கிறவங்க இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளாலும் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் சங்கீதம் 16:8 வாசி. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை நாம் எப்பொழுதெல்லாம் முன்னோக்கி பார்க்கிறோமோ, முன்னோக்கி வைத்திருக்கிறோமோ, அப்பெல்லாம் நாங்கள் அசைக்கப்படாத சீயோன் பருவத்தை போல நாங்கள் நிலைத்து நிற்போம், கம்பீரமா இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் அதுதான் சொல்லுது. அது நம்மளுடைய வலது பரிசுல நம்ம நிற்கிறோம்னா நம்ம தகுதிப்படுத்தி அதற்கின்ற தேவனுக்கின்ற காரியங்களில் நாம் நிலைத்து நிற்கிற போது தேவன் நமக்கு வலது பரிசுல நிற்பார். அதுதான் அவர் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை வாக்குத்தத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நம்மை சார்ந்திருக்கிற போது, அவர் நம்மோட கூட இருக்கிற போது நாம் எந்த சூழலிலும் கர்த்தர் நமக்கு விலகி போகாத நேரத்துல நாம் அசைக்கப்படாத சீயோன் பருவத்தை போல இருப்போம். அல்லேலூயா. அதே மாதிரி சங்கீதம் 91 வசனம் எல்லாத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு என்று ஏற்படுத்துகிற அந்த வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களா இருக்கு. அல்லேலூயா. அந்த 94 எல்லா வார்த்தைகளும் நமக்கு என்று அன்றைக்குரிய நாளுக்கான அப்பமாய் கூட வார்த்தைகள் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் இந்த வலது பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. நிழல் எப்படி இருக்கும்? நம்ம எங்க போனாலும் நம்முடைய நிழல் நம்மை பின்தொடர்ந்து வரும். அல்லேலூயா. நம்ம வெளிச்சத்தில் இருக்கும்போது சரி, இருட்டில் இருக்கும்போது சரி, எந்த சூழலிலும் நம்முடைய வலது பக்கத்தில் நம்ம நிழல் எங்க போனாலும் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் முன்பக்கமோ பின்பக்கமோ சூழ்ந்து கொண்டு நம்முடைய நிழல் நம்மை பின்தொடரும். அது போல கர்த்தருடைய கிருபையும் நம்மை பின்தொடரும். அவர் நம்மை பின்தொடர்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே வெயில். இப்பொழுதுதான் பாத்தீங்கன்னா வெயில் பாருங்க, நம்முடைய சூழ்நிலை எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஓசன் படத்துல இந்த ஓட்டல் சொல்லி சுத்தி இருக்கிற வெயில் 102, 103, 110, 112 அப்படிலாம் போயிடுச்சு. நீ போக போக அதுல மாறும் என்று சொல்லி எவ்வளவு வெயில் எடுத்தாலும் கர்த்தர் நம்மை காக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. பகலில எந்த வெயிலானாலும் நம்ம சேதப்பட்டார். ஆமென். இரவில நிலவு என்று சொல்லி இருக்கு. இரவில நிலங்கள் அமாவாசை வரும், பௌர்ணமி வரும், இருட்டா இருக்கும், பெரும் கும்புன்னு இருக்கும். எதுவானாலும் நம்மை சேதப்படுத்தார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பகலில வெயிலா இருக்கும் போது இரவில நிலவாக்கும் போது நம்ம எதுவுமே சேதப்படுத்தார். ஆமென். ஏசாயா 25:4 வாசிங்க. குற்றமானவர்களின் சீரல் மதிலே மோதி நிற்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானவர். இங்கேயும் பாருங்க, கர்த்தர் நம்ம நிழல் போல தாங்குகிறவரா. அல்லேலூயா. எந்த சூழலிலும் மழை வந்தாலும் வெயிலானாலும் இருட்டானாலும் எதுவானாலும் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற ஒரே ரட்சகர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இது நம்ம நன்றாக இருக்கும்போது சரி, நம்முடைய வாழ்விலும் தாழ்விலும்
நம்ம சுற்றி இருக்கிற மிருகங்களிலும் கூட கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து ஏசாயா 32:2 பாரு. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்காலாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கடல் நிழலாகவும் இருப்பார். அல்லேலூயா. இங்கேயும் அவர் நம்மை நிழல் போல தொடர்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிழல் இருக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க, பகல்ல மட்டும் தெரியும், இருட்டுல தெரியாது சொல்லுவாங்க. சுத்தி பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அதெல்லாம் நம்ம கர்த்தர் நம்மை நிழல் போல கூடவே இருப்பார். அல்லேலூயா. அதுதான் அந்த 6வது வசனத்துக்கான இது. அந்த 7 பாருங்க. சங்கீதம் 109:31 படிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் யார்? நம்முடைய குடும்பத்துல, பக்கத்துல, நம்முடைய கிராமத்துல நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் அவர்களே ஆக்கினைகள் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய வார்த்தைகளாலேயோ நம்முடைய தூசணத்தினால் நம்ம சொல்கிறது ஏதாவது எந்த காரியங்களாலும் அவனை தூஷிக்க கூடாது. அவர் ஆக்கினைகள் தீர்க்கப்பட்டவர்களும் அவர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும். அல்லேலூயா. அதுல அப்படிப்பட்டவர்களா இருந்து அவர்களிடத்துல நம்மை காக்கும்படி நம்முடைய அவருடைய நம்முடைய வலது பரிசுல கர்த்தர் நிற்பார். அல்லேலூயா. அடுத்தது 7வது வசனம். சங்கீதம் 7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குங்கிறதை பாருங்க, இப்போ நிறைய இருக்கு. நம்ம உடல் பிரச்சனை மூலியமா நம்முடைய வியாதிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிற பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நமக்கு ஒருவேளை தலைவலி வந்துச்சுன்னா அது தூங்கவே முடியாது, சாப்பிட முடியாது. வயிறு வலி வந்துச்சுன்னா தூங்க முடியுமா? இப்ப நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கோம், ஏதோ ஒரு குடும்பத்துல அடிக்கடி தலைவலி வருது, அடிக்கடி வயிறு வலி வருது, திடீர்னு நாங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கிறோம். உடனே ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அல்சர் இருக்கு, உங்களுக்கு டைபாய்டு இருக்கு, அப்படி சிதோன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நமக்கு சில ஸ்டன் ஆகிடும். அல்லேலூயா. நமக்கு இப்போதைக்கு எந்த விஷயம் இல்லை. கர்த்தர் நம்ம எல்லா வீட்லையும் பார்க்கிறோம். நம்ம பக்கத்துல பார்க்கிறோம், உறவினர்களை பார்க்கிறோம், சொந்த பந்தங்களை பார்க்கிறோம். நிறைய பேர் வியாதினாலே வாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாரத்துக்கு 1000 ரூபாயில ஒரு ஊசி போட்டு தினந்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் நான் பார்க்கிறேன். வாரத்துக்கு ஒரு ஊசி போட்டாலும் உயிரை பிழைக்க முடியும். அதுபடி அவன் சாகுற வரைக்கும் ஊசி போட்டே இருக்கணும்னா நினைச்சு பாருங்க. வாழ்க்கையில குடும்பத்துல அப்படியே ஸ்தம்பித்து போயிடும். ஆனா அதிலிருந்தும் கர்த்தர் நம்மை விலக்கி காத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக அவருக்காக நம்ம நன்றி செலுத்துறோம். நீதிமொழிகள் 12:21 படி. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, தீமையினால் நிறையப்படுவார்கள். அல்லேலூயா. நாங்கள் எல்லாம் யார்? நீதிமான்கள். அது நீதிமன்றம் நமக்கு ஒரு கேடும் வராது, ஒரு துன்பமும் வராது, ஒரு செலவும் வராது. அல்லேலூயா. கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மை காக்கிறவரா இருக்கிறார். ஆமென். அப்போல சொன்ன மாதிரி சங்கீதம் 91 வசனம் எல்லாத்தையும் நீங்க படிச்சு போனா அந்த ஆசீர்வாதம் இருக்கு. அதுல ஸ்பெசிபிக்கா 91:9 படிச்சீங்கனாலே இந்த வசனத்துக்குரிய விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, 8வது போவோம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு காப்பார். இல்லையா? நம்முடைய போக்குவரத்துங்கிறது மிக முக்கியம். நம்ம காலையில் எழுந்தது முதல் கொண்டு இரவு படுக்க போற வரைக்கும் அநேக இடத்துக்கு போறோம், அநேக பிரயாணங்கள் போறோம், வேலை செய்ய போறோம், பைக்ல ஓட்டுறோம், பஸ்ல போறோம், கார்ல போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விபத்துக்கள் நடக்குது. இன்னைக்கு பார்த்தவங்க நாளைக்கு இல்லை, நேற்று பார்த்தவங்க இன்னைக்கு இல்லை. நிறைய காரியங்களை பார்க்கணும். ஆடாடா இப்படி ஆயிடுச்சா, பஸ்ல போயிட்டு இருக்கவங்க திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆடாடா பார்த்து போயிருக்கலாமே, இதானும் போயிருக்கலாமே, இல்லைன்னா இன்னைக்குலாம் நாளைக்கு போயிருக்கலாமே அப்படி சொல்லி பேசிட்டு அப்படியே கடந்து போயிடும் நம்முடைய லைஃப்ல. அல்லையா? ஆனால் எந்த நாசமத்து விபத்து இருக்கும் கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அல்லையா? நீதிமொழிகள் 2:8. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து நம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நமக்கென்று ஒரு நெறிகள், நமக்கென்று ஒரு வசனங்கள், நமக்கென்று ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதில் நெறி காத்து கர்த்தர் நீதியின் பாதையில நம்மை காக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி நீதிமொழி 3:6 பாத்தீங்கன்னா 764. நீங்க வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்தும். நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் தான், எல்லா நேரத்திலும் அவர் நினைக்கணும். காலை எழுந்தது முதல் கொண்டு இரவு படுக்க போற வரைக்கும் நம்ம நினைத்துக்கொண்டே இருக்கோம். சமைக்கிற போது சரி, குளிக்கும் போது சரி, வேலை செய்யற போது சரி, பிரயாணங்களும் சரி. நல்ல ஸ்கூட்டில போகும்போது கூட பாட்டு பாடிட்டே போவேன். பக்கத்துல நினைப்பாங்க, என்ன இவங்க ஏதோ சும்மா வாய் அசைச்சுட்டே போறாங்க, ஏதோ பைக்க வேண்டும் நினைப்பாங்க. இல்லையா? நம்ம கர்த்தரை துதிப்பதற்கு உகந்த நேரம் இது வந்துட்டு இல்லை, எந்த நேரம் வேணாலும் கர்த்தரை துதிக்கலாம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மை காக்குறவர் அப்படின்னாலே
தேவன் நம்ம இந்நாளும் இந்நேரமும் 24 மணி நேரம் திருப்தி கொண்டே இருக்கு. ஆமென்.